இன்றைய நாளில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தலைப்பு மத்தேயு 7:7. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவதாக நமக்கு ஏதாவது ஒரு தேவை என்றால் என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு ஏதோ ஒரு பொருள் தேவை, ஏதோ ஒரு உணவு தேவை, தண்ணி தேவைனா கூட நம்மள்ட்ட இல்லைன்னா அடுத்தவங்களை கேட்டாதான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது கடவுளிடத்தில் நம்ம என்ன செய்யணுமா? கேட்க வேண்டும். நம்ம எல்லாருமே கேட்குறோமா? கேட்குறோம். ஆனால் கேட்ட காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோமா? பெற்றுக்கொள்கிறோம், அப்படி தானே? ஆனால் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு எளிதாக கொடுத்துருவார், ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். மத்தேயு 7:7 வாசிங்க அப்படியே. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிற எவனும் பெறுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். பாருங்க, கேட்கிற எவனும் என்ன செய்கிறானா? பெறுகிறான். தேடுகிறவன் தான் கண்டடைய முடியும், தட்டுகிறவர்களுக்கு தான் என்ன செய்யப்படுமா? திறக்கப்படும். கேட்காம, கடவுளை தேடாம, தட்டாம நமக்கு எந்த காரியமும் என்ன செய்யாது, கிடைக்காது. வாசிங்க. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தன் மகன் அப்பம் கேட்டால் ஒருவன் கல்லை கொடுப்பானா? உங்களில் யாராவது அப்படி செய்வானா? அல்லது அவன் மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பானா? ஆகவே தீயோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிவீர்களானால் வானகத்திலுள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்பவர்களுக்கு எவ்வளவோ அதிகமாய் நன்மை செய்வார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் வாழ்கிற தீயவர்களாகிய நம்மளே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியம் மட்டும்தான் செய்யணும்னு என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். என் பிள்ளைய நான் இப்படி படிக்க வைக்கணும், இப்படி வளர்க்கணும், இப்படி ஒரு வேலைக்கு போகணும். நமக்கு எவ்வளோ ஆசைகள் நம்மளுடைய பிள்ளைகள் மேலே. அப்போ அழிந்து போகக்கூடிய நமக்கே இவ்வளவு ஆசைகள் நம்ம பிள்ளைகள் மேலே இருக்கும்போது, நம்மை உருவாக்கிய தேவனுக்கு நம்மளுடைய பிள்ளையை இப்படிலாம் நம்மளை பார்த்துக்கணும், இப்படிலாம் செய்யணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். வானகத்தில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்பவர்களுக்கு எவ்வளவோ அதிகமான நன்மை என்ன செய்வாராம். அப்போ அவருடைய கேட்பவர்களுக்கு தான் என்ன செய்வாரா? நன்மை செய்வார். அப்படிதானே வேதத்தில் போட்டிருக்கு. வானகத்தில் உள்ள தந்தையிடம் நம்ம என்னென்ன காரியம் வேண்டும் என்று கேட்கிறோமோ அத்தனை காரியங்களையும் நன்மையாய் ஆண்டவர் என்ன செய்வாரா? நமக்கு தருவார். இப்போ முதலாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? கடவுளிடத்தில் கேட்க வேண்டும். அண்ணாளை எடுத்துக்கங்களேன். அண்ணாளுக்கு என்ன இல்லை? குழந்தை பாக்கியம் இல்லை. அண்ணாள் ஆண்டவருடைய பாதத்தில் போய் அழுது புலம்பி போதை போட்டவள் போல் என்ன செய்கிறா? ஒரு மயக்கத்தில் அழுது புலம்பி ஆண்டவர் இடத்துல கேட்குறா. ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவர் உடனே குழந்தை பாக்கியம் கொடுத்துருப்பாரா? உடனே கொடுத்துட்டாரு. ஆனால் உடனே கிடைத்ததா என்றால் இல்லை. அது எளிதான காரியமும் அல்ல. 600 வருடமாக இருந்த சாபம், 1 வருடம் 2 வருடமாக இல்லை. அண்ணாளோடக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு தடையாக இருந்தது எதுனா அவங்களுடைய சாபம். அது 600 வருட சாபம். அந்த 600 வருட சாபத்தை நம்ம ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் அழுது புலம்பி எனக்கு குழந்தைய கொடுங்கன்னு சொல்லி கேட்ட உடனே அதை கொடுத்துருவாரா? இல்லை. அந்த குழந்தை பாக்கியம் அண்ணாளுக்கு கிடைக்கும் வரை என்ன செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க? அழுது புலம்பி ஆண்டவருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாள் என்ன செஞ்சுட்டே தான் இருந்தாங்க? கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. இன்றைய நாளில் நம்ம மத்தியில் என்ன இல்லை? அநேகருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அநேகருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதை ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை பெற்றுக்கொள்கிறோம்னா, பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர் என்ன செய்கிறாங்க? இருக்கிறார்கள். இன்னும் அநேகர் பெற்றுக்கொள்ளாமலும் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க.
அதை ஏன் அன்னாள் பெற்றுக்கொண்ட மாதிரி நம்மளால் ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? அன்னாளை போல தொடர்ந்து நம்ம என்ன செய்யலை? ஜெபிக்கலை. அவர் கடவுள் மேலே நமக்கு நம்பிக்கை குறைவுள்ளதாக இருக்குது, விசுவாசம் இல்லை, ஜெபம் இல்லை, அந்த ஜெபத்தில் ஒரு வைராக்கியம் என்ன இல்லை இல்லை. ஏன்னா அன்னாலும் ஒரு பெண்ணு தான், நம்மளும் யார் தான்? அன்னாளால் ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பி அந்த சாபத்தை முறியெடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் நம்மளால என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியவே இல்லையே. 4 வருஷம் 5 வருஷம் ஆயினாலும் குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கலையே. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உனக்கு தருவேன்னு, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உனக்கு தருவேன்னு. ஏன் அதை பெற்றுக்கொள்ள முடியலன்னா அதற்கு நீ தான் என்னது காரணம். ஏன்னா கடவுள் மேலே நம்பிக்கையும் விசுவாசமும் வைராக்கியமும் ஜெபமும் உன்னிடத்தில் என்ன இல்லை இல்லை. நம்பிக்கை குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், ஜெபத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இப்போ நம்ம ஜெபத்தில் கேட்கும்போது தான் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கேட்காம எப்படி ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுப்பாரு? ஆண்டவர் தரேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் நீ கேட்டாதான் அதை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 21:22 வாசிங்க. ஜெபத்தில் நீங்கள் விசுவாசத்துடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். பாருங்க, ஜெபத்தில் நீங்கள் எதையெல்லாம் கேட்பீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டேன் என்று என்ன செய்யணுமா? விசுவசிக்கணுமா. நம்ம வெறுமனையாக கேட்டுட்டு மட்டும் விட்டு போகக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அதை நம்ம கேட்டதை கடவுள் கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை என்ன செய்யணும்? நமக்குள்ளாக இருக்கணும். 1 நாள் 2 நாள் கேட்டுட்டு ஆண்டவர் அந்த காரியத்தை கொடுக்கலன்னு சொன்னோன்னையும் ஜெபத்தில் அமர்வது இல்லை. ஜெபம் ஒரு சலிப்பாக மாறுகிறது. நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோமானா இல்லை. ஏன்னா அந்த நமக்கு கேட்ட காரியம் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் என்ன செய்யுது? நமக்கு ஒரு சோர்வு உண்டாகுது. ஆண்டவர்கிட்ட கேட்குறோமே, ஆண்டவர் தரமாட்டேங்கிறாரேன்னு ஒரு சலிப்பு தன்மை என்ன செய்யுது? நமக்கு உண்டாகிறது. இப்படி நம்ம கேட்டோம்னா ஆண்டவர்கிட்ட அந்த காரியங்களெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஆண்டவரை நம்ம உண்மையாக நேசித்து அவரை கேட்கும்போது தான் அநேக காரியங்களை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அன்னாளை போல நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் கேட்கிறோமா? ஜெபம் பண்ணுறதே இங்கே என்னவா இருக்குது? ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது. டெய்லியுமே யாருமே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒழுங்காக ஜெபிக்கிறோமானா கண்டிப்பாக இல்லை. இப்படி நம்ம ஜெபம் செய்யும்போது நம்மளுடைய ஜெபம் எப்படி கேட்கப்படும்? அந்த ஜெபத்திற்கு எப்படி நம்ம பதிலை பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த பதிலானது எப்படி ஆசீர்வாதமாய் மாறும்? இப்படிப்பட்ட மனநிலைமையில் தானே எல்லாருமே ஜெபம் பண்ணுறோம். இல்லை நான் டெய்லியுமே ஜெபம் பண்ணிடுவேன், ஒரு நாள் கூட என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன், 1 மணி நேரம்னாலும் என்ன செஞ்சிருவேன், ஜெபம் பண்ணிடுவேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் நம்ம மத்தியில்? ஏன்னா ஜெபங்கிறது நம்மளுடைய வாழ்வில் குறைவுள்ளதாக இருக்குது. ஜெபம் நேரம் என்னதான் இருக்குது? குறைவுள்ளதாக தான் இருக்குது. யாருமே கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நம்மளுடைய உலக ரீதியான நம்மளுடைய வாழ்க்கைக்கு தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? முக்கியத்துவம் கொடுக்குறோம். நான் ஒரு நாளைக்கு நம்ம அதிகாலை எழுந்திருக்கிறோம், எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் சும்மாவாக இருக்கிறோம். எவ்வளோ வேலைகள் வீட்டில் இருக்குது. பிள்ளைகள் இருந்தால் காலைல பிள்ளைகளுக்கு சாப்பாடெலாம் செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பணும், மதியானம் ஏதாவது செய்யணும், நைட்டு ஏதாவது செய்யணும், அதுகளுக்கு படிப்பு சொல்லித்தரணும், அது இல்லாமல் வீடு பாத்திரம் எவ்வளோ வேலை இருக்குது, துணி துவைக்கிறோம். எல்லா வேலையின் மத்தியிலும் தான் நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும்? இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு இதனால் டயர்டாக இருக்குது, என்னால் ஜெபிக்க முடியல, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம்? காரணம் சொல்கிறோம். இதையெல்லாம் செய்கிறதுக்கு பலன் யார் கொடுத்தா? ஆண்டவர் தான் கொடுத்தார். ஆனால் அந்த ஜெபம் செய்கிறதுக்கு மட்டும் பலன் என்ன இல்லாமல் போயிடுச்சு? இல்லாமல் போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில் நம்ம ஆண்டவரோடத்துல கேட்கும்போது அந்த காரியங்களை நமக்கு எப்படி ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார்? இப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், நான் தான் ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பி கேட்கணும். அதை கேட்டாதான் நான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சேன்னா ஜெபம் பண்ணேன். கண்டிப்பாக ஆண்டவர் அதே மாதிரி எனக்கு ஒரு ஆண் குழந்தை என்ன செஞ்சார்? கொடுத்தார். அதே போல் அந்த காரியம் கிடைக்கும் வரை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? கேட்டுக்கொண்டே இருக்கணும். எங்க அதை தான் கேட்க மாட்டேங்கிறோமே.
கடவுள் மேலே அப்போ தான் ஒரு நம்பிக்கை குறைவுள்ளதாக மாறுது, விசுவாசம் குறைவுள்ளதாய் மாறுது. கேட்டுக்கிட்டே இருக்கமே ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, கேட்குறோம், கேட்காம இல்லை, ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ நம்மளுடைய ஜெபம் என்ன செய்யப்படலை, கேட்கப்படலை. அப்போ ஜெபம் எப்படி நம்ம பண்ணணும்? உண்மையாய் உணர்வுள்ளவர்களாக என்ன செய்யணும்? ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்கணும். நான் ஒரு செய்தி கேட்டேன் செல்லில். அவங்களுக்கு திருமண காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நடத்தி வைக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லி. என்ன செய்கிறாரு, ஒரு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லி. அவனுக்கு பேர் என்ன செய்கிறாரு ஆண்டவர், ஜூடான்னு சொல்லி கொடுக்குறாரு. பேரும் கூட என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அவங்க ஆண்டவர் நமக்கு குழந்தைய தரேன்னு சொல்லிட்டாரு, அதுக்கு பேரும் கொடுத்துருக்காரு ஜூடான்னு. ரொம்ப சந்தோஷம் அந்த சிஸ்டருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார்ல, அவர் சொன்னால் என்ன செய்ய மாட்டார், செஞ்சிருவார். ஒரு காரியம் என்ன செய்யாது, மாறாது. ஒரு குழந்தை பிறந்து அந்த வீட்டில் நம்ம எப்படி வளர்ப்போமோ அதே போல் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க, அந்த காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்திருந்தா அதை எப்படி பார்த்துக்கணும், அதை எப்படி வளர்க்கணும், எப்படி படிக்க வைக்கணும், அதுக்கு எப்படி சாப்பாடு ஊட்டணும், இப்படி அந்த ஜூடாவை பற்றி ஒவ்வொரு நாளும் அவங்க பேசாமல் என்னவே செய்ய மாட்டாங்களாம், இருக்கவே மாட்டாங்களாம். ஜூடா பிறந்த நம்ம இப்படி செய்யணுங்க, ஜூடா பிறந்த நம்ம இப்படி பார்த்துக்கணுங்க, ஜூடா பிறந்த நம்ம இதை செய்யலாங்க. அவங்க பேசுறது இல்லாமல் அவங்க கணவர் பேசுவாராம், மாமனார் மாமியார் குடும்பமே சேர்ந்து பைத்தியம் போல் என்ன செய்வாங்களாம், அந்த இல்லாத ஒரு குழந்தைய பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை வருடமாய், 4 வருடமாக என்ன செய்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொன்னோன்னே என்ன செய்யலை, குழந்தை பாக்கியம் கொடுக்கலை. 1 வருடமாக அவங்க பேசலை, 2 வருடமாக பேசலை, தொடர்ந்து 4 வருடமாக என்ன செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த இல்லாத ஒரு குழந்தைய இருப்பது போல நினைத்து கொண்டு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஜூடா ஜூடா ஜூடான்னு எங்கே போனாலும் ஜூடாவை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாங்களாம். கோயிலுக்கு போனாலும் எல்லாருக்கும் ஒரு மெழுகுதிரி ஏற்றும் போது ஜூடாவுக்குன்னு ஒன்று ஏற்றுவாங்களாம். ஜெபம் பண்ணும் போது ஜூடாவுக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்களாம். அவங்க பேசும்போது சாப்பிடும்போது எல்லா விதமான காரியங்களும் செய்யும் போது அந்த குழந்தைய பெயரை சொல்லி சொல்லி என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது குறைவாக தெரியல. ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அதை நம்ம பெற்றுக்கொண்டோங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்துல அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, 4 வருடங்கள் கழித்திட்டாங்க. இதே மாதிரி அவங்க போய் ஒரு செய்தி கொடுத்துட்டு அவங்க கீழே இறங்கும்போது அப்போ ஒரு அம்மா கேட்டாங்களாம், ஏம்மா உனக்கு குழந்தை இருக்கா, ஏம்மா உனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ தான் அவங்க சொன்னாங்களாம், இல்லை எனக்கு இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி. அப்புறம் இப்போ தான் நல்லா வீராப்பா பேசிட்டு வந்தேன், நல்லா வாய்க்கிலேயே பேசிட்டு வந்தேன், உனக்கே குழந்தை இல்லைங்கிற, ஆண்டவர் தருவான்னு சொல்கிறேல, நீ சொல்கிற, ஏன் நீ அதை பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செஞ்சுட்டாங்களாம், கேட்டுட்டாங்களாம். அந்த அம்மா கேட்டது அவங்களுக்கு ஒரு பெரிய இதாகவே தெரியலையாம். அவங்க அந்த அம்மா கேட்டதுக்கப்புறம்தான் ஆண்டவர் நமக்கு தரேன்னு சொன்னார், அந்த தந்தது போல் நம்ம நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையை என்ன செஞ்சிட்டோம், 4 வருடமாக கழித்து விட்டோம். ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த குழந்தைய என்ன செய்யவே இல்லைன்னோ, கேட்டு பெற்றுக்கொள்ளவே இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம், நினச்சாங்களாம். உடனே ஆண்டவரோட பாதத்தில் போய் அதுக்கப்புறம் அந்த அம்மா கேட்டதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய பாதத்தில் போய் அமர்ந்து அழுகுறாங்களாம். ஆண்டவரே எனக்கு ஜூடாவை நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கொடுக்கவே இல்லை, எனக்கு கொடுங்க, இந்த 1 மாதத்துக்குள்ளே எனக்கு ஜூடாவை கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு டெய்லி அந்த 1 மாதமாக அழுது அழுது என்ன செஞ்சுட்டே இருந்தாங்களாம், கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த 1 மாதத்துல ஆண்டவர் ஜூடாவை என்ன செஞ்சுட்டாராம், கொடுத்துட்டாராம். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்க, ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, அதை பெற்றுக்கொண்ட மாதிரியே அவங்க என்ன செஞ்சாங்க, விசுவாசமாக இருந்து 4 வருடம் என்ன செஞ்சுட்டாங்க, கழிச்சிட்டாங்க. அந்த அம்மா கேட்கலைன்னா நான் இன்னும் என்ன செஞ்சுருக்கலாம், இத்தனை வருடம் இன்னும் 3 வருஷம் இன்னும் 4 வருஷம் ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த மாதிரியே அவங்க என்ன செஞ்சுருப்பாங்களாம், அதே மாதிரி சந்தோஷமாகவே என்ன செஞ்சுருப்பாங்க, இருந்திருப்பாங்களாம். அப்போ அந்த அம்மா கேட்டனால தான் அந்த இதை நான் என்ன செய்ய முடிஞ்சது, என்னால் பெற்றுக்கொள்ள முடிஞ்சதுன்னு சொல்லி அவங்க அந்த செய்தியில் என்ன செஞ்சுட்டாங்க சொன்னாங்க.
அப்போ ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, அந்த காரியத்தை நம்ம தான் என்ன செய்யணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அது கிடைக்கும் வரை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கணும். அவங்க இந்த காரியத்தை அவங்க ஆரம்பத்தில் செஞ்சுருந்தா என்ன செஞ்சுருக்கோம், அந்த குழந்தைக்கு 4 வயசு ஆகிருக்கும். ஆனால் அந்த 4 வருஷமாக அவங்க கேட்காம, அவங்க கேட்டதுக்கப்புறம் கேட்ட அந்த ஒரே மாதத்தில் என்ன செய்ய முடிஞ்சது, அவங்களால பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. அப்போ நம்ம கேட்பதில் தான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்கு தேவைன்னா நம்ம தான் என்ன செய்யணும், கடவுளை விடாமல் டிஸ்டர்ப் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கேட்குறத ஆண்டவர் என்ன செய்ய, ஐயோ இந்த பிள்ளை ரொம்ப என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கே, முதல்ல இந்த பிள்ளைக்கு இதை கொடுத்துட்டோம்னா அந்த பிள்ளை என்ன செஞ்சிடும், அமைதியாயிரும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம கேட்பதை நிமித்தம் என்ன செய்யணும், கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நம்ம தான் அதை டிஸ்டர்ப் பண்ணி வாங்கக்கூடியவராய் என்ன செய்யணும்னா மாறணும். பிரைஸ் தி லார்ட். அருளப்பர் 15:7 வாசிங்க. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் விரும்பியதெல்லாம் கேளுங்கள், உங்களுக்கு அருளப்படும். பாருங்க, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் விரும்பியதெல்லாம் கேட்பீங்களா? ஏசப்பா தராராம்யா, விரும்பியதெல்லாம் தருவாராம். உனக்கு என்ன வேணுமோ தருவாராம். ஆனால் நம்ம கடவுளுக்குள்ளாக இருக்கணும். கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருந்தால்தான் அந்த எல்லாமே என்ன செய்யப்படுமா, கொடுக்கப்படும். இப்போ கடன் பிரச்சனையா, உபாகமம் 15:6 சொல்லுங்க. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே? அப்போ அந்த வாக்கு தத்துவத்தை எனக்கு நிறைவேற்றுங்க. குழந்தை பாக்கியம் இல்லையா, சங்கீதம் 112:9 வசனத்தை எடுத்து சொல்லுங்க. மலடியா இருந்தவளை ஆனந்த களிப்புள்ள பிள்ளை தாச்சி ஆக்குவேன்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே? அப்போ எனக்கு அந்த கொடுங்க. அவருடைய வார்த்தையை அறிவிச்சு என்ன செய்யணும், நம்ம கேட்டு அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ தான் அவர் வார்த்தை நமக்குள்ளாக இருக்குது. இப்போ இந்த வார்த்தை தெரியாமல் நம்ம வெறுமனையாக ஜெபம் பண்ணும்போது அந்த காரியம் கிடைக்குமா? நமக்கு ஜெபம் பண்ண தெரியாமல் கேட்டால் ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆனால் அதே அவருடைய வார்த்தையை சொல்லி கேட்கும்போது அதை ரெட்டிப்பாய் ஆசீர்வாதமாக என்ன செய்வார், கடவுள் தருவார். அது மாதிரி நோய்களால் பிரச்சனை இருந்தால் யாத்திராகமம் 15:6 எடுத்து சொல்லுங்க. நானே உங்களை குணப்படுத்தும் தேவன் சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, அப்போ எங்களை குணப்படுத்துங்க. அப்படி அந்த கடவுளுடைய வார்த்தையை சொல்லி என்ன செய்யணும், நம்ம அதை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ முதலாவது நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். கேட்டாதான் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, தேடுங்கள் கண்டடைவீர்கள். நம்மை படைத்த நம்ம ஆண்டவரை நம்ம எப்படி தேடுறோம்? நம்ம ஆண்டவரை எப்படி தேடிக்கிட்டு இருக்கோம்னா வெறுமையாய் தேடிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஜெபத்தில் ஒரு முழுமை இல்லை, நம்மளுடைய ஆராதனை ஒரு முழுமை இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு என்ன செஞ்சுட்டே இருக்கோம், போய்கிட்டே இருக்கோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம எந்த காரியத்தை என்ன செய்யலை செய்வது. இப்படி தேடும்போது தேவனை கண்டடைய முடியுமா? நம்ம எல்லாருமே இப்படி தான் தேடிக்கிட்டு இருக்கோம், அதுதான் உண்மை. இப்படி நம்ம தேடும்போது கடவுளை கண்டடைய முடியுமா? தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்மளும் ஏனோ தானோ என்று தேவையின் பொருட்டு ஆண்டவர் என்ன செஞ்சிட்ருக்கோம், தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய முடியல, கண்டுகொள்ள முடியலையே. எப்படி ஆண்டவரே அவரை கண்டுகொள்கிறது, எப்படி அவரை கண்டுகொள்கிறது? நாங்கள் தேடுறோம், ஆனால் அவரை என்ன செய்ய முடியல. அப்போ எப்படி தேடணும்? மத்தேயு 22:37. இயேசு அவனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் அன்பு செய்வாயாக. இதுவே நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்ம எப்படி தேடணுமா? முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடு என்ன செய்யணும், தேடணும். அப்படி நம்ம எல்லாருமே தேடுறோமா? நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளுடைய சிந்தனைலாம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? வீட்டில் அந்த வேலை பாக்கியாக இருக்குது, இந்த வேலை பாக்கியாக இருக்குது, அங்கே போகணும், இங்கே வரணும், இதை செய்யணும், அதை செய்யணும், எப்படா இந்த 1 மணி நேரத்தை கடப்போம்,
ஜெபம் பண்ண போய் உக்காந்தோம்னா நமக்கு தோன்றது என்னதான்? அந்த ஜெப நேரத்தில் நம்மளும் கடவுளும் பேசி உறவாடுகிறோமா? நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இப்படிப்பட்டதான இருக்குது? நம்மளுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக தான் இருக்குது? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, அந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவங்களாட்டி நம்மளுடைய நினைவு, சிந்தனை, பேச்சு எல்லாமே எப்படிப்பட்டதாக தான் இருக்கும்? வெளியே தான் இருக்கும். கடவுளுக்குள்ளாக அவரோட அன்போடு நம்ம உறவாடக்கூடிய அந்த சூழ்நிலைனா இல்லை இல்லை. இப்படி தேடுனா நம்ம எப்படி கடவுளை கண்டடைய முடியும்? உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் தேடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தேடுறோமானா? கண்டிப்பாக இல்லை. 1 மணி நேரம் நமக்கு ஜெபிக்கிறதே எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ அவங்க நம்மளை டார்ச்சர் பண்ணுற மாதிரி என்ன ஒரு ஃபீல். ஐயோ பண்ணி போடணுமே, பண்ணி போடலைன்னா கேள்வி கேட்பாங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வு. இந்த 1 மணி நேரம் கூட நம்மளால் கடவுளுக்கு என்று என்ன செய்ய முடியல? ஒதுக்க முடியல, ஜெபிக்க முடியல. இப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி நாம் தேவனை கண்டட முடியும்? எப்படி தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்ய முடியும்? ஒரு நாள் ஜெபம் பண்ணிவிட்டு 2 நாள் ஜெபம் பண்ணாமல், மறுபடியும் 1 நாள் ஜெபம் பண்ணிட்டு 2 நாள் ஜெபம் பண்ணாமல் இருந்தால் தேவனை கண்டடைய முடியுமா? நானும் தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆண்டவரே, உங்களுக்கு தேடிக்கிட்டு தான் இருக்கோன்னு சொல்ல முடியுமா? அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும்? தேடணும். அவரை நம்மிடத்தில் தான் அவரை என்ன செய்யணும்? தேடணும். நீங்களே என் ஆலயம் என்று சொல்லியிருக்காரா இல்லையா? அவர் நமக்குள்ளாக தான் என்ன செய்கிறாரு? வாசம் செய்கிறார். இப்போ ஒவ்வொரு நாளும் நாம் அவரோடு அமர்ந்து என்ன செய்யணும்? அவரை தேடி கண்டடையக்கூடியவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். தானியேல் 6:10-11 வரைக்கும் வாசிங்க. தானியேல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருந்ததை அறிந்து தம் வீட்டுக்கு சென்றார். அவர் வீட்டின் மேலறையின் பலகணிகள் எருசலேமின் பக்கமாய் திறந்திருந்தன. தமது வழக்கப்படியே நாடோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிலிருந்து மன்றாடி புகழ்ந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தானியேல் எப்படி ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறாரு? 3 வேளையும் முழங்கால் படியிட்டு அன்னார்ந்து பார்த்து என்ன செய்வாராம்? ஜெபிப்பாராம். அது ஒரு நாள் கூட அந்த ஜெபத்தை என்ன செய்யவே மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டாராம், செய்யாமல் இருக்கவே என்ன மாட்டாராம், இருப்பாராம். இப்போ ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் நம்ம எப்படி 3 வேளையும் உணவு உட்கொள்கிறோமோ அதே போல் தானியேல் என்ன செய்கிறாரு? 3 வேளையும் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுகிறார். தானியேல் முழங்கால் படியிட்ட உடனே அவர் எதற்காக ஜெபிக்க போகிறாரோ அந்த விண்ணப்பங்களுக்கு ஆண்டவருக்கு என்ன தெரியுமா? தெரியும். தானியேலே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாதிரி இருக்குதா நம்மளுடைய ஜெபம்? தானியேல் மாதிரி நம்மளுடைய ஜெபம் இருக்கிறதானா? இல்லை. ஏன்னா ஒரு நேரம் ஜெபிக்கிறதுக்கே நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது? கஷ்டமாக இருக்குது. அப்போ எப்படி நம்ம முழுமையாக தேவனை தேடி கண்டு கொள்ள முடியும்? எலியா ஜெபம் பண்ணுறாரு. எலியா ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. கேட்ட உடனே மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபிக்கிறாரு, மழை பெய்யலை. மழை பெய்யணும்னு ஜெபிக்கிறாரு, உடனே மழை என்ன செய்யுது? பெய்யுது. வனாந்திரத்தில் போய் ஜெபம் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு பசிக்கும்னு அவர் தேவன் தெரிஞ்சு என்ன செய்கிறாரு? காக்கையை கொண்டு போஷிக்கிறாரு. அப்போ இவர்களுடைய ஜெபமெல்லாம் அப்போ எவ்வளோ வல்லமை உள்ளதாக இருக்கும் பாருங்க. இப்போ ஆண்டவர் எவ்வளவா நேசிச்சிருப்பாங்க, ஆண்டவர் எவ்வளவா அன்பு செய்திருப்பாங்க. அதே போல தான் நம்மளும் ஆண்டவரை தேடணும்னு சொல்லி என்ன செய்கிறார்? ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அந்த அன்பை நம்மளால் என்ன செய்யவே முடியல. என்னதான் செஞ்சாலும் அந்த அன்பை தேவனுக்கு நம்மளால் கொடுக்கவே முடியல. பழமொழியாகமம் 8:17. என்னை நேசிக்கிறவர்களை நானும் நேசிக்கிறேன். என்னை நோக்கிய வண்ணம் அதிகாலையில் விழிப்பவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். பாருங்க, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். இப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை தேடும் போது நம்ம என்ன செய்ய முடியும்?
பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 20:29 வாசிங்க. என்னை கண்டதால் நீ விசுவாசம் கொண்டாய், காணாமலே விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றோர் என்றார். கண்டு விசுவசிப்பவனை விட காணாமல் விசுவசிப்பவன் பேறு பெற்றவன். இஸ்ராயல் மக்கள் எடுத்துக்கங்களே, ஆண்டவர் அவங்க கூட தான் என்ன செஞ்சார், இருந்தார். அவங்களுக்கு உணவு தேவனோனே மன்னாவை பொழிய செய்கிறாரு, இறைச்சி வேணும்னு இறைச்சி உணவை கொடுக்குறாரு, செங்கடலை இரண்டா பிளந்து மக்களை வழி நடத்துகிறாரு, தண்ணி வேணும்னோடனே பாறையா அப்படி தட்டினோன்னு என்ன செய்கிறாரு, அநேக அற்புதங்கள் அநேக அதிசயங்கள் இந்த இஸ்ராயல் மக்கள் முன்னிலையில் தான் ஆண்டவர் என்ன செஞ்சார். அதை எல்லாமே பார்த்துட்டு அவங்க என்ன செய்யவே இல்லை. கடவுளுக்கு உண்மையாக இருந்தாங்களா, இல்லை இவர் தான் கடவுள் என்று அவர்கள் உணர்ந்தார்களா? எல்லாவற்றையும் வாங்கி நல்லா தின்னுப்புட்டு என்ன செஞ்சாங்க, நம்மளே மாதிரி தான் எல்லாமே வாங்கி வாங்கி எல்லாம் செஞ்சுப்புட்டு என்ன செய்கிறாங்க, அவரை தேடவே இல்லை. அவரை உண்மையாக இவர் தான் தெய்வம்னு அவங்க என்ன செய்யவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அப்படி ஏற்றுக்கொண்டு இருந்தாங்கன்னா பொற்கண்டு கொண்டு என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, செஞ்சு வணங்கியிருக்க மாட்டாங்க. எவ்வளோ அற்புதம், கடல் இரண்டா பிளக்கிறதெல்லாம் சாதாரண காரியமா? அதை செஞ்ச ஆண்டவர் அவங்கள தான் அந்த மக்களை தான் என்ன செஞ்சார், அந்த கடல் நடுவில் வழி நடத்தி கூட்டிகிட்டு வந்தார். எல்லா விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்ணார பார்த்து அவர்கள் என்ன செய்யவே இல்லை, தேவனை கண்டு கொள்ளவே இல்லை. அவரை முழுமையாக அவங்க என்ன செய்யவே இல்லை, விசுவசிக்கவே இல்லை. அதுதான் ஆண்டவரை சொல்கிறாரு, கண்டு விசுவசிப்பவனை விட காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். இதெல்லாம் நடந்துச்சு, நம்ம என்ன செய்கிறோம், விசுவசிக்கிறோம். அதெல்லாம் நம்ம போய் பார்த்தோமா இஸ்ராயல் மக்கள் மாதிரி இல்லை. ஆனால் ஆண்டவர் செய்தார் என்று என்ன செய்கிறோம், விசுவசிக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருமே எப்படிப்பட்டவர்களாம், பேறு பெற்றவர்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் தான் மீட்பு, அவர் மூலம் தான் ரட்சிப்பு, அவர் தான் நம்மளுடைய பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை அவர்கள் என்ன செய்யவே இல்லை, இஸ்ராயல் மக்கள் உணரவே இல்லை. அப்படி உணர்ந்திருந்தால் உண்மையில தேவன் என்ன செஞ்சுருப்பாங்க, மோசே மாதிரி கண்டு கொண்டு இருந்திருப்பாங்க. பிரைஸ்தலா. அப்போ உண்மையாய் அவரை என்ன செய்யணும், நம்ம தேடணும். அப்படி தேடும்போது தான் அவரை நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுகொள்ள முடியும். சாவே வரினும் இயேசுவே தெய்வம். இந்த மனப்பான்மை எத்தனை பேர் நமக்குள்ளாக இருக்குது? சாவே வரினும் இயேசுவே தெய்வங்கிற ஒரு மனப்பான்மை என்ன செய்யணும், நம்ம எல்லாருக்குள்ளாகவும் இருக்கணும். பிரதர் அடிக்கடி இதை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சாத்ராக் மேசாக் ஆபேத் எடுத்துக்கோங்க. 3 பேரையும் அந்த பாகால் தெய்வத்தை என்ன செய்ய சொல்கிறாங்க, வணங்க சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அரசர்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க, எங்களை நீங்கள் கொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இதை தொண்டனிட்டு வணங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அரசருக்கு என்ன ஆயிடுச்சு, உடனே கோபம் உண்டாயிற்று. உடனே அவங்க தீயை என்ன செய்யுது, இன்னும் 7 மடங்கு அதிகமாக்கு, இவங்கள 3 பேர்த்தையும் கட்டி என்ன செய்ய தூக்கி போடு. அப்போ சாவே வரினும் இயேசுவே தெய்வம், செத்தாலும் பரவாயில்ல, நான் அந்நிய தெய்வத்தை என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன்னு சொல்லி அரசரிடத்தில் பேசுகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, உடனே தூக்கி உள்ளேயும் போடப்படுறாங்க. உண்மையிலே அவங்க உள்ளே போட்டப்பட்டதுனால தான் தேவனை என்ன செஞ்சாங்க, கண்டு கொண்டாங்க. 4ஆவதாக ஒரு ஆள் அங்கே உள்ள நடமாடினதை பைபிளில் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி அவங்க உள்ளே போடாமல் இருந்தால் அந்த காரியத்தை அவங்க பார்த்துருப்பாங்களா, கண்டடைஞ்சிருப்பாங்கன்னா இல்லை தான். அப்போ தேவனை அவங்க முழுமையாக நம்பி முழுமையாய் விசுவசித்தனால தான் அதை என்ன செஞ்சாங்க, இந்த காரியத்தை கண்டு கொண்டாங்க. அதே போல் நம்மளும் என்ன செய்யணும், தேவனை முழுமையாக நேசித்து தேவனை கண்டடையக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அதை தான் நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரு. நீ நான் அப்போ வேறு எதை வேலை செய்யி, அந்த சாப்பாடு செய்யி, இந்த சாப்பாடு செய்யி, எனக்கு கொடுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யலை, விரும்பலை. நம்மையே தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, முழுமையாய் தேவனிடத்தில் கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு, விரும்புகிறோம். அப்போ சாவே வரையினும் இயேசுவே தெய்வம்னு சொல்லிட்டு என்ன இருக்கணும், நமக்குள்ள ஒரு மனப்பான்மை இருக்கணும். பிரைஸ்தலா. இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பிரதர் எப்பயுமே காலையில் மார்க்கெட் போயிட்டு
அவங்க அம்மாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி ஒரு நாள் போனப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். நம்ம உண்மையிலே தேவனை தேடும்போது எந்த சூழ்நிலையும் தேவன் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். மார்க்கெட்டுக்கு போயிட்டு பைக்கை என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஆன்லே வச்சுட்டாங்க. அது ஓடிக்கிட்டே இருந்து பேட்ரி என்ன ஆயிடுச்சுன்னா டவுன் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரும்போது வண்டி என்ன ஆகலை, ஸ்டார்ட்டு ஆகலை. அவங்க என்ன செய்கிறாங்க, தள்ளிட்டு வந்தால் ஸ்டார்ட் ஆகும். அந்த பின்னாடி கேட்டு வழியாக என்ன செய்கிறாங்க, தள்ளிகிட்டே வராங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் அங்கே ஒன்று இருக்கும், அது வரைக்குமே என்ன செஞ்சுட்டு வந்திருக்காங்க, தள்ளிக்கிட்டே வந்திருக்காங்க. வண்டி என்ன ஆகலை, ஸ்டார்ட்டே ஆகலையா. அப்போ எழுத்தாப்படி ஒரு பையன் வரானா. அந்த பையனை பிரதர் பார்த்ததே இல்லையா. அந்த பையன் இறங்கி வந்து, என்னண்ணே நீங்கள் வண்டியை தள்ளிட்டு போகிறீங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகலை தம்பி, தள்ளிக்கிட்டே வரேன், ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம். நீங்கள் ஏறி உக்காருங்கண்ணே, நான் உங்களுக்கு தள்ளி விட்றேன், வண்டி ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு அந்த பையன் என்ன சொல்கிறானா. சரி தம்பி, ஆனால் யாருன்னே தெரியல, அந்த பையனை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, ஆனால் தெரிஞ்சவர் போல் என்ன செய்கிறாரு, பேசுகிறாராம். சரி தம்பி, நான் உட்காரேன், நீ தள்ளி விடு அப்படின்னு சொல்லி அந்த அவ்வளோ தூரம் அங்கேருந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அவ்வளோ தூரம் தள்ளிட்டு வந்து அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்படி ஏறி உக்காந்தோன்னே இப்படி அந்த பையன் தள்ளுனோன்னு என்ன ஆயிடுச்சான், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த தம்பிக்கு நன்றி சொல்லலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லையா. பிரைஸ்தலா திரும்பி வண்டி இப்படி ஸ்டார்ட் ஆனோடனே திரும்பி பார்க்கலாம், அந்த தம்பிக்கு நன்றி சொல்லலாம், வந்து ஹெல்ப் பண்ணானே நம்ம கேட்காமலேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்களாம். ஒரு செகண்டு தானா, ஆளே இல்லையா. அதை அன்னைக்கு பூரா சொல்லி அவ்வளோ சந்தோஷம். ஆண்டவர் பாரு, நம்மளைய ஒரு கஷ்டம் கூட இல்லாமல் என்ன செய்கிறாரு, வழி நடத்துகிறாரு. என்னால் அந்த பைக்கை தள்ளிட்டு வர முடியல, புல்லட்டை தள்ளிட்டு வர முடியல. ஆண்டவர் யாரோ ஒரு மூலியமாக என்ன செஞ்சார் எனக்கு. இப்போ உண்மையை அவரை தேடும்போது நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுகொள்ள முடியும். உண்மையில் அதை நினச்சி பார்த்தா எவ்வளோ ஒரு பாக்கியம், அப்படி தானே? உண்மையில் நம்மளால அந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தால் தான் அது ஒரு உணர்வு என்ன தெரியும். இப்போ ஆண்டவர் நம்மளுடைய பிள்ளை, அவரை தேடுகிற பிள்ளைக்கு ஒரு குறைவும் இன்றி என்ன செய்கிறாரு, வழி நடத்துகிறார். அந்நாள் பூரா பிரதர் சொல்லிகிட்டே இருந்தாங்க, பாருப்பா ஒரு நிமிஷம் தான்ப்பா, பின்னாடி திரும்பி பார்த்தேன் ஆளக்கானா, ஒரு நிமிஷம்தான். ஆண்டவர் எப்படியோ ஒருத்தர் மூலியமாக உதவி செஞ்சுட்டு உடனே மறைஞ்சிட்டாரு அப்படின்னு. இப்போ அதெல்லாம் ஆண்டவரை ருசி பார்த்தா தான் என்ன செய்ய முடியாத, அந்த காரியத்திலெல்லாம் உணர முடியும். அப்போ முழு இருதயத்தோடு ஆண்டவர் என்ன செய்யணும், தேடணும். பிரைஸ்தலா. மூன்றாவது, தட்டுங்கள். தட்டுனாதான் திறக்கப்படுமா, தட்டாமல் திறக்கப்படுமா? இப்போ ஒரு வீடு பூட்டி இருக்கு, அந்த வீடை போய் தட்டுவோமாயா? வெளியே பூட்டு இருந்தா எப்படி தட்டுவோம்? வீட்டுக்குள்ளே ஆள் இல்லைன்னு தெரியுமா தெரியாதா? சும்மா சாத்தியிருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே ஆள் இருக்காங்கன்னு சொல்லி தட்டுவோம். இப்போ தட்டுகிறவர்களுக்கு தான் என்ன செய்யப்படும், தட்டுகிறவர்களுக்கு தான் திறக்கப்படும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபங்கிற ஒரு கதவை பரலோக ராஜ்யத்தில் தட்டிக்கொண்டே இருந்தால்தான் நமக்கு அந்த பரலோக ராஜ்ய கதவு என்ன செய்யப்படும். சும்மா வெறுமனையாய் தட்டாமல் இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு கதவு திறக்கப்படுமா? இல்லை நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போக முடியுமா? முடியாது. இப்போ தட்டுனாதான் என்ன செய்யப்படும், திறக்கப்படும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், என்னத்தை தட்டணும்? வெறும் இப்படின்னு தட்டுனா போதுமா? ஜெபம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபங்கிற ஒரு கதவை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தட்டிக்கொண்டே இருக்கணும். மத்தேயு 25:1-13 வரைக்கும் ஒரு தடவை வாசிங்க. அந்நாளில் விண்ணரசு மணமகனை எதிர்கொள்ள சென்ற 10 கன்னியருக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் கையில் விளக்கு எடுத்து போனார்கள். அவர்களுள் 5 அறிவிலிகள், 5 விவேகிகள். அறிவிலிகள் 5 விளக்கை எடுத்துக்கொண்டார்கள், ஆனால் எண்ணெய் எடுத்துக்கொள்ளவில்லை. விவேகிகளோ விளக்குடன் ஏனத்தில் எண்ணெயும் எடுத்துக்கொண்டார்கள்.
மணமகன் வர காலம் தாழ்த்தவே எல்லாரும் தூங்கி விழுந்து உறங்கிவிட்டார்கள். நள்ளிரவில் இதோ மணவாளன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள செல்லுங்கள் என்ற கூக்குரல் கேட்டது. அப்பொழுது அக்கன்னியர் எல்லாரும் எழுந்து தம் விளக்குகளை சரிப்படுத்தினார்கள். அறிவிலிகளோ, எங்கள் விளக்குகள் அணைந்து போகின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்று விவேகிகளிடம் கேட்டார்கள். அதற்கு விவேகிகள், உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் பற்றாமல் போகலாம், ஆகவே கடைக்காரரிடம் சென்று நீங்களே வாங்கி கொள்ளுங்கள் என்றனர். அவர்கள் வாங்க செல்லும் போது மணமகன் வந்தார். தயாராயிருந்தோர் அவருடன் மணவீட்டில் நுழைந்தனர். கதவு அடைக்கப்பட்டது. இறுதியாக மற்ற கன்னியரும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றனர். அவரோ மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை அறியேன் என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் நாளும் நேரமும் உங்களுக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். 10 கன்னியர்கள் உவமை, 5 அறிவிலிகள், 5 விவேகிகள். அறிவிலிகள் என்ன செய்கிறாங்க? விளக்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்கிறாங்க. விவேகிகள் தான் விளக்கோடு எண்ணெயும் என்ன செய்கிறாங்க? எடுத்துக்கொள்கிறாங்க. இப்போ விளக்குங்கிறது எதுனா நம்மளுடைய ஜெபம். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவர். அந்த ஜெபமும் பரிசுத்த ஆவியானவரும் சேரும்போது தான் அந்த விளக்கு என்ன செய்யும்? எரியும். வெறும் ஜெபம் மட்டும் இருந்த ஆவியானவர் இல்லைன்னா அந்த ஜெபம், அந்த விளக்கு எரியுமா? இப்போ ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் ஒரு விளக்கு என்ன செய்ய முடியும்? எரிய முடியும். அதை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? எரிய விட்டு கொண்டே என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ஜெபம் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். 5 அறிவிலிகள், அவங்க எதை மட்டும்தான் எடுத்துக்கொண்டாங்க? விளக்கு மட்டும்தான் எடுத்துக்கொண்டாங்க. அப்போ ஜெபம் மட்டும் என்ன செய்கிறாங்க? பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்களும் ஜெபம் பண்ணுறாங்க, இந்த 5 பெண்களும் ஜெபம் பண்ணுறாங்க. இவங்க பரிசுத்த ஆவியானவரோடு கூட என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க வெறுமனையாக என்ன செய்கிறாங்க? ஏனோ தானோன்னு ஏதோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக நம்ம பண்ணுற மாதிரி என்ன செய்கிறாங்க? நம்ம பண்ணுற மாதிரி என்ன செய்கிறாங்க? ஜெபம் நம்ம பண்ணுற மாதிரி நம்ம எல்லாரும் அப்படித்தானே பண்ணுறோம். அவங்க சொல்கிறாங்க, நம்மளை கட்டாயப்படுத்துகிறாங்க 1 மணி நேரம் செய்ய சொல்லி, அதுக்காக தான் நான் என்ன செய்கிறேன்? ஜெபம் பண்ணுறேன். அந்த விவேகிகள் போல் கடவுளிடத்தில் நான் போய் சேரணுங்கிறதுக்காக என்ன செய்யலை? ஜெபம் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம்னா அந்த நேரத்தை மட்டும் நான் கடந்துட்டேன் என்ன செய்யும்? அப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். உண்மையா இல்லையா? நான் எல்லாம் போய் சொல்கிறேன்னா? ஒவ்வொரு இருதயத்திற்கு தெரியும் நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோன்னு. அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில் தான் என்ன செஞ்சிட்ருக்கோம்? ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். நான் வெறுமனையாக ஜெபம் பண்ணுறேன் 1 மணி நேரம். நான் ஆவியானவர் கூட சேர்ந்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெபத்தை என்ன செஞ்சிட்ருக்கேன்? அனல் மூட்டி எரிய விட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய வருகை எப்போ வரும்னு யாரால என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. மணமகன் வரக்கூடிய நேரத்தில் நம்ம அதற்கு தயாராக இருக்கிறோமான்னு நம்மை நாமே என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். மணமகன் வந்த உடனே விளக்கும் எண்ணெயோடு தயாராக இருந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க? கடவுளிடத்தில் அவரோடு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. மீதி 5 பெண்கள் விளக்கு மட்டும் வச்சுருந்தவங்க என்ன செய்யலை? போகலை. கதவு அடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கா. அது அவருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. கதவு அடைக்கப்பட்டதுன்னா என்னது? அந்த 5 அறிவிலிகளோட ஜெபம் கேட்கப்படவில்லை. இப்போ ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க எல்லாருமே என்ன செய்ய முடியாது? பரலோகத்திற்கு போக முடியாது. நம்மளும் நாங்கள் குளோரியா மினிஸ்ட்ரிக்கு போகிறோம், ஜெப கூட்டத்தில் கலந்துக்கிறோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை பற்றி அறிவிப்போம், எல்லாமே செய்வோம்னு சொல்லி வெளியே பெருமனையாக என்ன செஞ்சுக்கலாம்? சொல்லிட்டு பிதற்றி கொண்டு நம்மை நாமே உயர்வாகவும் பெருமையாகவும் என்ன செய்யலாம்? பேசிக்கொண்டு திரியலாம். ஆனால் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க எல்லாரும் என்ன செய்ய முடியாது? விளக்கோடு சேர்ந்து எண்ணெயும் சேர்ந்து எரிந்தால்தான் என்ன செய்ய முடியும்?
ஜெபமும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அதை ஜெபிக்கும் போது தான் நம்ம என்ன செய்ய முடியும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறது பரலோக கதவை என்ன செய்கிறது, தட்டிக்கொண்டே இருக்கிறதுக்கு சமம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு குழி நோண்டுறோம், ரெண்டாவது அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான காரியம்லாம் என்ன செய்கிற மாதிரி ஒரு நாள் செங்கல் வைப்போம், ஒரு நாள் தண்ணி ஊற்றுவோம், ஒரு நாள் சிமெண்ட் வைப்போம். அப்படியே ஒவ்வொன்றா வச்சுக்கிட்டே தான் என்ன செய்யணும், நம்மளுடைய பரலோக ராஜ்யத்தில் நம்ம வீடை கட்டணும். அப்படி பரலோக ராஜ்யத்தில் நம்ம வீடை கட்டணும்னா இந்த பூலோகத்தில் நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணினாதான் பரலோக ராஜ்யத்தில் நம்மளுடைய வீடு என்ன செய்யப்படும், கட்டப்படும். நான் ஜெபிச்சா நான் பரலோகம் போகலாம், நீங்கள் ஜெபிச்சா நீங்கள் பரலோகம் போகலாம். இதை அடுத்தவங்க சொல்கிறாங்க, அங்கே போகாத, அவங்க சொல்கிறத கேட்காத, அவங்க சொல்கிற மாதிரிலாம் நம்மளால் செய்ய முடியாதுன்னு சொல்லி அடுத்தவர்கள் பேச்சை கேட்டுட்டு இந்த ஜெபத்துக்கு வராமல் போனவங்க எத்தனை பேர்? அவங்க பரலோகத்துக்கு போவாங்களா? அவங்க பேச்சை கேட்டுட்டு அவங்கள அடுத்தவங்களை என்ன செய்கிறாங்க, கெடுத்து விடுறாங்க. அப்போ அதனால் நன்மை இழந்து போகிறது யார்? அதை கேட்டுட்டு செய்கிறவங்க தான் என்ன செய்கிறாங்க, நன்மையை இழந்து போகிறாங்க. அதை கேட்டு நடக்கிறவங்க என்ன செய்வாங்க, நன்மையை பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை தான் என்ன செய்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. தேவையில்லாமல் வேறு ஏதாவது சொல்கிறாங்களா? கடவுளுக்கு இது புறமான காரியம் எதுவும் சொல்லித்தராங்களா? இல்லை. ஆண்டவர் இப்படி தான் தேடணும், இப்படி தான் வழிபடணும், இப்படி தான் உண்மையின் தேவனை என்ன செய்யணும், நம்ம இப்படி தான் 10 கட்டளையின் படி நடக்கணும்னு சொல்லி தான் என்ன செய்கிறாங்க, சொல்லித்தராங்க. பாவம் செய்யாமல் இருக்கணும்னு தான் என்ன செய்கிறாங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சாதான் நமக்கு பரலோக ராஜ்யம் சுதந்திரிக்கப்படும். இதையெல்லாம் செய்கிறது கஷ்டப்பட்டு ஆண்டவரே வேணான்னு சொல்லிட்டா என்ன தான் கிடைக்கும், நரகம்தான் கிடைக்கும். எத்தனையோ பேர் என்ன செய்யாமல் வந்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. நிறையா பேர் இப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்படாது, சுதந்திரத்து கொள்ள முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய கதவை தட்டிக்கொண்டே இருந்து விழிப்பாக இருங்க, காலமும் நேரமும் என அது சமீபமாக இருக்கிறது. அப்போ நம்ம விழிப்பாக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஆண்டவர் வரும்போது என்ன செய்ய முடியும், அவரோடு சேர்ந்து போகிறோமா இல்லை கதவு அடைக்கப்பட்டதான் நமக்கு என்ன செய்யும் தெரியப்படும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் இடத்துல என்ன செய்யணும், கேட்டு கேட்டு தேவனை உண்மையாக கண்டடைந்து அவருடைய காரியங்களை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால், கேட்டும் கேட்டும் கேளாதவர்களாய், பார்த்து பார்த்தும் பார்க்காதவர்களாய், உணர்ந்தும் உணர்வில்லாதவர்களைப் போல தான் என்ன செய்கிறோமா இருக்கிறோம். பிரதர் இந்த மாதம் டாக்கூடாது தான் என்ன செஞ்சாங்க, என் பிள்ளைகளுக்கு எவ்வளோதான் சொல்லித்தரது, எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சுட்டோம், சொல்லி கொடுத்துட்டோம். ஆனால் அவங்க கேட்டு கேட்டு கேட்காத மாதிரி, பார்த்து பார்த்தும் பார்க்காத மாதிரி, உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் இந்த மாத ப்ரேயர் டாக்கு. எத்தனை பேர் கவனிச்சிங்க? அதை நம்ம இந்த இடத்துல அமர்றது பெரிய விஷயம் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, எதை பற்றி சொல்லித்தராங்க, அதை நம்ம அதில் நம்ம என்ன காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யணும், அதை என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை என்ன செய்யணும், நம்ம செய்யக்கூடியவர்களாய் மாறணும். அப்போ தான் ஒரு மாற்றம் நமக்குள்ளாக என்ன செய்யும், உண்டாகும். அப்போ தான் நம்ம மற்றவர்களை மாற்றம் உண்டாக்க என்ன செய்யும் முடியும். நம்மளே மாறாமல் அடுத்தவங்க வாங்க ஜபத்துக்கு, வாங்க ஜபத்துக்கு மாறுங்க, அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்கன்னு சொன்னால் செய்வாங்களா? ஏன்னா நம்மளே வெறுமனையாக இருக்கிறோம், அப்படி தானே? அப்படிப்பட்டவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தட்டுங்கள் திறக்கப்படணும்னு எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே லிஃப்ட்டில் என்ன செஞ்சுக்கிட்டேன், மாட்டிக்கிட்டேன். வீட்டில் யாருமே என்ன இல்லை. பிரதர் ஊருக்கு போயிட்டாங்க, தூத்துக்குடி வரைக்கும். பிள்ளைங்கனாலும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, மாமியாரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டில் யாருமே என்ன இல்லை. கரெக்டாக 10 மணி ஆனால் லிஃப்ட்டு கரண்ட் மட்டும் என்ன செய்கிறோம், போயிடும். கரெக்டாக 1 மணிக்கு தான் என்ன செய்யும், அந்த கரண்ட்டு வரும். துணியெல்லாம் துவைக்கணுமேன்னு சொல்லிட்டு துணியை பூரா எடுத்துகிட்டு மேலே போய் பாதி துணியை வச்சுட்டு வந்துட்டேன். மிஷின்லையும் போட்டுட்டேன், தண்ணி திறந்து விட்டுட்டு மீதி துணியை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு லிஃப்ட்டுக்குள்ளே வரும்போது கரண்ட் என்ன செஞ்சிருச்சு,
போயிருச்சு. வீட்டில் யாருமே இல்லை, ஃபோனும் வெளியே இருக்கு. ஐயோ போச்சுடா, அன்னைக்கு 1 மணிக்கு தான் நம்ம வெளியே போகிறோம், கரண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்து சிரிப்பு வேற எனக்கு தாங்க முடியல. இன்னைக்கு 1 மணிக்கு தான் எங்கிட்ட நம்ம துணி துவைச்சோம், தண்ணி வேற திறந்து கீழே போய்கிட்டே இருக்கு அப்படின்னு. ஃபோன் போட்டு சொல்லலானாலும் ஃபோனு வெளியே இருக்க, அதையும் சொல்ல முடியல. வீட்லேயும் ஒருத்தர் என்ன இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் கூட அந்த காலிங் பெல் அடித்தோம்னா, லிஃப்ட்டில் இருக்க காலிங் பெல் அடித்தோம்னா என்ன ஏதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அவரும் இல்லை. நானும் யாராவது நம்ம வீட்டுக்கு வருவாங்க, காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருப்போம், யாராவது வருவாங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டே இருக்கேன், காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஒரு 10 நிமிஷமா. யாருமே வரவே இல்லை. நான் ஆண்டவரே நீங்கள் தான் எப்படியாவது இந்த கதவை திறந்து விடணும், வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் தான் என்ன செய்யணும், திறந்து விடணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஏசப்பா எப்படியாவது 10 நிமிஷத்தில் கரண்டை விட்டுருங்க. ஏன்னா 1 மணிக்கு தான் வரும், டெய்லியுமே போயிடும், கரெக்டாக 1 மணிக்கு மேலே தான் வரும். போயிடுச்சுன்னா இன்றைக்கி 1 மணிக்கு தான் வரும்னு ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கி என்ன செய்யுங்க, நீங்கள் எனக்கு கரண்டை விடுங்க, நான் வெளியே போகணும், கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் திறந்துலாம் பார்க்குறேன், திறக்கவே முடியல. ஏன்னா எங்கள் யூபிஎஸ், அந்த லிஃப்டோட யூபிஎஸ் பேட்ரி டவுனாக இருந்ததுனால திறக்கலை, இல்லைன்னா திறந்துரும் கரண்டு போனோன்னையும். திறந்து பார்க்குறேன், திறக்கவே முடியல. பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், யாரும் எடுக்கமா ஆள் இல்லை. போச்சுடா, அன்னைக்கு நம்ம பேசாமல் உள்ளே உட்காந்து 3 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்ல, பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். அப்போ சரி இருந்தாலும் ஒரு தடவை பெல் அடித்து பார்ப்போம், யாராவது வந்து உதவி செய்கிறாங்களான்னு பெல் அடித்தேன். கரெக்டாக ஜான் பால் பிரதர் எப்போவுமே வெள்ளனே வந்துடுவார். அன்னைக்குன்னு பார்த்து அப்போ தான் என்ன செஞ்சார், வந்தார். வந்து நான் பெல் அடிக்கிறத பார்த்துட்டு ஹலோ யாரியா அப்படின்னு கேட்கும். ஏன்னா இது மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், ஃபோன் போட்டு ராயப்பான்ட்ட சொல்லுங்கள், கரண்ட்டுக்காரங்க ஃபோன் போட்டு இது மாதிரி கரண்ட் விட சொல்லுங்க அப்படின்னு. அவர் ஃபோன் போட்டு அவர் கேட்கங்குள்ளாட்டியுமே ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, கரண்டை விட்டுட்டார். ராயப்பானே அதை சொன்னோன்னுமே வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு அவர் ஃபோனில் பேசும்போது என்ன செஞ்சிருச்சு, கரண்ட்டு ஆண்டவர் வர வச்சுட்டாரு. உடனே என்ன செஞ்சுட்டேன், வெளியே வந்துட்டேன். அன்னைக்கு நாள் முழுவதும் கரெக்டாக நான் மேலே போகும்போது கரண்ட் வருது, மறுபடியும் நான் கீழே வந்தோடனே கரண்ட் போயிடுது, மறுபடியும் நான் மேலே போகும்போது கரண்ட் வருது, மறுபடியும் கீழே வரும்போது கரண்ட் போயிடுச்சு. டெய்லியுமே காலைல 10 மணிக்கு போனால் 1 மணி 2 மணி வரைக்கும் என்ன செய்யாது, வராத கரண்ட்டு. அன்னைக்கு நாள் மட்டும் நான் 3 லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டி மறுபடியும் ஏறி போனேன் 3 தடவை. அப்படி இருந்த ஆண்டவரை நான் போகும்போது கரண்டை வச்சுருக்காரு, மறுபடியும் நான் வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டாரு, கரண்டை ஆஃப் பண்ணிட்டாரு. அப்போ உண்மையாக அவருடைய தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், அநேக காரியங்களை என்ன செய்வார், தருவார். யாருமே வீட்டில் இல்லை, உதவி செய்யக்கூட யாரும் இல்லை, அதை யார்கிட்டையாவது சொல்லலான்னு கூட ஒரு ஃபோனு கையில் இல்லை. அப்போ ஆண்டவர் தான் எனக்கு என்ன செஞ்சார், உதவி செய்தார். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் கடவுள் இடத்துல என்ன செய்யணும், கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு. எல்லாரும் கேட்கலாமா? நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அத்துணை காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் தான் நமக்கு திக்கற்றவர்களுக்கு துணையானவர். அவரை கேட்குற நாம் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், மோசம் போகவே மாட்டோம். அவர்களை தேடுகிற பிள்ளைகள் நாம் அனைவரும் கண்டுகொள்வோம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி யாரையும் பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்கக்கூடிய நேரம் இது இல்லை. கண்களை மூடி ஆண்டவரோடு பேசுங்க, கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அத்துணை காரியங்களையும் கேளுங்க. எதையெல்லாம் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்களோ அதையெல்லாம் கேளுங்க. ஏன்னா நிறைவான தேவன் உங்கள் மத்தியில் வரும்போது குறைவுகள் எல்லாம் நீங்கி போகும். விசுவாசத்தோடு கேட்கணும், நம்பிக்கையோடு என்ன செய்யணும், கேட்கணும். கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை காரியங்களையும் கேளுங்க. இதோ நிறைவானவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். இதோ விசுவாசத்தோடு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்கிறார் ஆண்டவர். கேளுங்க, சோர்ந்து போகாதீங்க, வாய்களை திறந்து சத்தமாக அந்நிய பாஷையில் பேசுங்க. உன் தேவைகளை எல்லாம் என் கடவுளிடத்துல சொல்லு. இதோ கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிற வசனத்துக்கு ஏற்ப இதோ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்கிறார் ஆண்டவர்.
அப்பா ஒவ்வொருவருக்கும் ராஜா இதோ ஜெப ஆவியை வைங்க ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒரு மனப்பான்மையை தாங்க ராஜா. இதோ ஆண்டவரே அப்பா அவர்கள் உண்மையால் ஆண்டவரே உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளாய் நீ அவர்களை மாற்றும் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே அப்பா உணர்வுள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் அவர்கள் ஒவ்வொரு நாளும் உன்னை பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க நீர் கிருபை செய்தருளும்படியாக நீர் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்ற வார்த்தையின் கேட்பராஜா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளாக, இதோ அந்த பரலோக ராஜ்யத்தை கதவை தட்டக்கூடிய பிள்ளைகளாக, இதோ அநேக காரியங்களை உம்மிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரை மாற்றும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதின் தகப்பனை அப்படியாக ஒப்பு கொடுத்து என் ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் என் அன்னை மரியினாலும் கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.